பொதுவாகவே இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை முறையை கொரோனாவுக்கு முன்னால் கொரோனாவுக்கு பின்னால் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிடலாம். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னால் இறப்புகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. கொரோனா ஆரம்பித்ததுக்கப்புறமும் இறப்புகளுடைய எண்ணிக்கை மாதத்துக்கும் வருடத்துக்கும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம். கொரோனாவுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் கொரோனா டயத்தில் நம்ம அந்த பாதிப்பாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் போடப்பட்ட இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட பயமாக இருக்கட்டும்னு பலவிதமான யூகங்கள் அடிப்படையில் ஒரு பக்கம் நடந்தாலும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே சரியான உணவு முறைகள் இல்லாதனாலும், அதே மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ராப்பரான தூக்கம் இல்லாமல், டெக்னாலஜி சிஸ்டம் இது மாதிரி எல்லாரோட மூழ்கி இந்த டெக்னிக்கலாக ஒரு மிஷின் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சராசரி ஆயுட்காலம் இப்போ ஒருத்தவங்க 50 வயசு வரைக்கும் உயிரோட நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பல பேர் மிக இளம் வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. அதில் மோஸ்ட்லி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கிறது மாதிரி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் அவங்க சடனாக ஹார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால்னு இது மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் பல நடிகர் நடிகைகள் தொடர்ந்து இறந்த வண்ணம் தான் வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டால் சகானா ஸ்ரீதர், அதுக்கப்புறம் பிரபாகரன், இது மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் இப்போ இறந்து போயிருக்காங்க. மனோஜ் பாரதிராஜா, அதாவது பாரதிராஜாவுடைய பையன் சமீபத்தில் இறந்து போயிருந்தாருங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரபல நடிகை லூசி மார்கோவிக் மரணம் அடைஞ்சது எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் மூழ்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யார் இந்த லூசி மார்கோவிங்கிற இது நம்ம நாட்டில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆஸ்திரேலியாவில் நெக்ஸ்ட் ஸ்டாஃப் மாடல் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷனில் டைட்டில் வின் பண்ணவங்க தான் லூசி மார்கோவிக். அதுக்கப்புறமும் இவங்க மிக சின்ன வயதிலேயே நிறையா இதுகளுக்கு பிராண்டிங் மாடலாகவும் அம்பாசிடராகவும் இருந்தாங்க. முக்கியமாக அங்கே ஆஸ்திரேலியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய, யூகேயில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஹர்மனிங்கிறதுக்கு இவங்க தான் பிராண்ட் அம்பாசிடராக இருந்தாங்க. இவங்களுக்கு 27 வயது ஆகக்கூடிய நிலைமையில் இப்போ திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க பல படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க, ஹாலிவுட் படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மூளையில் கேன்சருங்கிற காரணத்தினால, மூளையில் கேன்சர் இருந்ததாகவும், அந்த கேன்சர் காரணத்தினால அவங்களுடைய மரணம் திடீர்னு ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 27 வயது சாகக்கூடிய வயதா, வாழ்க்கையே இந்த வயதில் தானே ஆரம்பிக்குது, இந்த வயதில் இப்படி ஒரு சாவு வரணுமா அப்படின்னு எல்லோரும் தங்களுடைய கண்டோலன்ஸை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகை வரலட்சுமி சரத்குமார், அதாவது சரத்குமாரோட பொண்ணு, சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் அவங்கள்ட்ட வரலட்சுமிகிட்ட கேட்டாங்க, உங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டோன்னே, ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்கு, என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, கல்யாணம் ஆனாலும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிங்கிளாக இருக்கீங்களான்னு ஷாக்கிங்காக கேட்க, ஆமாங்க, எனக்கு நிக்கோலஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நிக்கோலஸ் சின்ன குழந்தை மாதிரி உடனே என்ன பண்ணிடுவார், வாய்ஸ் நோட் போட்டுருவார், எனக்கு வரலட்சுமி பிரச்சனை, அவள் என்ன இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா இல்லை அப்படின்னு குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருமே நிக்கோலஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் சிங்கிளாக இருக்கிற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு வரலட்சுமி சரத்குமார் ஃபன்னாக தான் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.